இதான் செம்மரம்ல. இது செம்மரம். இது அது சந்தனம். ஓ, சந்தன மரமும் இருக்கு, செம்மரமும் இருக்கு. இதுக்கு உள்ள அந்த வைரங்கிற ஃபார்ம் ஆகுன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு தான் மதிப்பு. செம்மரத்தை வந்து கடத்துறது ரொம்ப குற்றம். ஆனா கடத்துற மாதிரி நீங்க படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கூட கொடுப்பாங்க. நம்ம வந்து தூத்துக்குடியில பக்கத்துல ஒட்டப்படாரங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இவர் நம்ம நண்பர், லோக்கல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஸோ இவரோட தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மாங்காய் இருக்கு. சீசனா வரும் இது மாங்காய்? ஆமாம், சீசன் கிடையாது, சீசன் தவறி வந்தது. அதனால அப்படி இருக்கு. இப்போ காயே இருக்காது மாங்காய். இப்போ மற்ற மரங்கள் இருக்காது. இப்போ அங்கே குளத்துக்கு பாருங்க. இதுக்கு பேர் கிளிமூக்கு அப்படிங்கிற ஒரு பழம் போல. சாப்பிடுவோம் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு. எங்க வருது? இந்த மேலே, இந்த மேலே இங்கே வருது. இங்கே வருது. இப்போ இந்த மாதிரிலாம் பூ விட்டதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துல வந்துடும். ஆமாம், இந்த பழமே ஒன்று 700 கிராம் அளவுக்கு வருமாமா. அவ்வளோ பெருசா 1 கிலோ கூட வர வாய்ப்பு இருக்கு. இதான் கடைசியா பூத்ததா? அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்திருக்கு. இது வந்ததுனால இதுக்கு அடுத்து அது வரும். இங்க நேரத்தில் பெருசா இன்னும் பெருசா வரும்லண்ணா? இன்னும் பெருசாக வரும். இது இதோட பெருசாவே வரும். ஓகே, இது இருக்குல்ல, இதோட பெருசா வரும். இந்த சைஸுக்கு வரும், ஒரு கை சைஸுக்கு வரும். இங்க இருக்கேன். ஓகே. இது ஏதோ சாப்பிட்ருக்கு. இதோட பெருசா இருக்கும். நாக்கு தான் போட்டு காஞ்சிரும்ல அது. ஓகே ஓகே, அதை அப்படியே கட்டி வைக்கோல் மாதிரி வச்சுருவோம். இதுவும் மாடு தீவனம் தான். ஆமாம், இது மாட்டிடுவோம். மாவு பூச்சி கொடுத்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. முடிஞ்ச இந்த செடி அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மாவு பூச்சி. ஆமாம் ஆமாம், இது வந்து விவசாயிகளின் மிகப்பெரிய எதிரி அவன். இந்த பூச்சி இதான் மாவு பூச்சா? அடப்பாவி. ஸோ இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு இன்ஸ்டன்ட் ஒரு தீர்வாக தான் பெஸ்டிசைட்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ அதை ஓவர் டோஸாக அடிக்கும்போது அதுவே சில நேரத்தில் டேஞ்சர் ஆயிரும். ஆனால் இதுக்கு இயற்கை முறையில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். பஞ்சகாவியம்னு சொல்கிறாங்க அதோட பேர். இன்றைக்கி அந்த பழைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் இல்லாதனால அது எவ்வளோ குவான்டிட்டி அடிக்கணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறது இங்கே யாருக்கும் பெருசாக ஐடியாலஜி இல்லை. இன்னும் இங்கே ஒரு பழைய ஆள் இருக்காங்க, அவங்க மட்டும் வந்து பண்ணுவாங்களாமா. பட் அதெல்லாம் நம்ம திரும்ப மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. பஞ்சகாவியத்தில் என்னென்ன போடுவாங்க? ஒரு 6 பொருட்கள் போடுவாங்க. சாணி, தயிர், 5 பொருள். பஞ்சம்னா 5 தானே? ஆமாம். தயிர், அதுக்கப்புறம் கோமியம், அதுக்கப்புறம் எருனா சாணி, அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்ப எண்ணெய், வேப்ப கொட்டை. ஸோ நீங்கள் அடுத்த முறை வரும்போது ஜிப்சின்னு நம்ம யூடியூப் சேனல் பேர் சொன்னீங்கன்னா உங்களை வந்து தோட்டத்தில் தங்க வச்சு ஜமாச்சிருவாரு. இங்கே முங்கி எடுத்துருக்கீங்களா? அது வரைக்கும் தான் அங்கே 2-3 கொய்யா இருக்கு. ஓகே, இதெல்லாம் ஹைபிரிட் கொய்யா போல. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஹைபிரிட் எல்லாம் என்கரேஜ் பண்றது இல்ல. ஸோ அவர் இதில் வந்து இந்த ஹைபிரிட் மேங்கோ எல்லாமே ஹைபிரிட் தான் போட்டு வச்சிருக்காரு. ஆமாம், ஆனால் இது சீக்கிரம் விளைச்சலும் கொடுக்கும், அவங்களுக்கு லாபமும் கொடுக்கும்ல. வந்துட்டு மரம். ஆமாம், அது மரம் இல்லை, இப்போ செடியாவே எடுக்கிறாங்க. தெரியுது, தென்னை மரம் வருது தெரியும்ல. 4-5 அடியிலேயே தென்னை காயெல்லாம் வருது. என்னடா நான்லாம் கோயம்புத்தூர் பக்கமாக பிறந்து இப்படி ஒரு காயை பார்த்ததே இல்லையாடா, கையிலே இப்படி நின்றுட்டே எடுத்துகிட்டு போகலான்னுல. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கும் நானும் சொல்கிறேன். பாம்பு புத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பாம்பு இது கட்டாது, எறும்பு தான் இதை பில்ட் பண்ணும். எறும்பை பற்றின டாக்குமெண்ட்ரி நீங்கள் டிஸ்கவரியில் பிபிசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். எறும்போட ராஜாங்கமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் பில்ட் பண்ணும். அதுக்குள்ளே பாம்பு இருக்கும். எங்கெல்லாம் இந்த எறும்பு பாம்போட புத்து இருக்கோ அதுக்கு கீழே நல்ல தண்ணி இருக்குமாம்மா. இதுக்கு சூப்பர் நேப்பியரா? தமிழ் பேர் இல்லை, கரும்பு மாதிரி தானே இருக்குது. இப்போ இதை மொத்தமாக பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், பரவாயில்ல கரும்புலாம் நட்டுருக்கீங்க, கொஞ்ச நாள் வந்துருமா அப்படின்னு கேட்டேன். இது கரும்பு இல்லைங்க, மாட்டு தீவனம் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்க தான் பயணிக்கிறோம். இதான் செம்மரம்ல. இது சின்ன இலை இருக்குல்ல தானே, அந்த சின்ன இலை. இதுலேருந்து வருஷம் ஒரு 4 மரம் 2 மரம். ஓகே, இதுதான் செம்மரம், ரெட்வுட். ஸோ இதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம். புஷ்பா இதுக்கு உள்ள அந்த வைரங்கிறது ஃபார்ம் ஆகுன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு தான் மதிப்பு. அதுக்கு பேர் தான் வைரம் பாஞ்ச கட்டை அப்படிம்பாங்க. அதை இப்போ மேலாம் இழைக்கிறானுங்க. செம்மரத்தை வந்து கடத்துறது ரொம்ப குற்றம். ஆனால் கடத்துற மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கூட கொடுப்பாங்க. இந்த முன்னாடி இருக்கே இதான். இது செம்மரம். இது அது சந்தன மரம். ஓ, சந்தன மரமும் இருக்கு, செம்மரமும் இருக்கு. இப்போ இதெல்லாம் விதைக்கணும் லீகலாக பர்மிஷன் வாங்கணுமா? ஆமாம், வாங்கி தான் பண்ணிப்போம். அது வாங்க வாய்ப்பா இப்போ கிடையாது, முன்னாடி அப்படி இருந்தது. தேக்கு மரம் வைக்க முடியாது. அதெல்லாம் வைக்க முடியாதுல்ல. தேக்கு இப்போ மறுபடியும் திரும்ப அதெல்லாம் வைக்கிறதுக்கான ரூல்ஸ் வைக்க சொல்லிட்டாங்களா?
நம்பர் போடுவாங்க வெட்டணும்னா. ஆ, நம்பர் போட்டு ஃபாரஸ்ட்டில் ஒரு அனுமதி, விஓ அனுமதி, நமக்கு தோட்டத்தில் இருக்குது, இத்தனை மரம் இருக்குது, ஆ. வெட்டிக்கலாம் முடிஞ்சு. சங்குப்பூ தானே இது? ஆமா இது ரொம்ப நல்லது இல்ல சங்குப்பூ. இதை டீல போட்டு குடிச்சுன்னு இருக்கிறாங்க இப்பெல்லாம். ஆமா ப்ளூ கலர்ல மாறிடும். லாவெண்டர் டீன் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. புள்ளிட்டி. ஸோ இதுதான் வந்து ஆவாரம்பூ. இப்போ சுகர் பேஷண்ட்லாம் நிறையா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, பிடிச்சி சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் நிறைய ரோட்டு மேலேயே கிடைக்கும். இதோட அருமை யாருக்கும் தெரியறதில்ல. சிலோனில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த டைமில் அங்கே இருக்கிற மலையக தமிழர்கள்லாம் நிறைய பேர் விரட்டப்பட்டாங்க. அவங்க இங்கே இருக்கிற நிறைய மலை மேலையெல்லாம் குடியமர்த்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒட்டப்படாரம் பக்கத்துலேயும் இப்போ நான் காமிச்ச ஏரியாலையும் ஒரு இது ஃபுல்லாக அவங்க தானே மேக்ஸிமம் இங்கே. ஆமாம் ஆமாம், சிலோன்லேருந்து வந்த மலையக தமிழர்கள் தான் இடம் கொடுத்து ஃப்ரீயா இடம் கொடுத்து பரவாயில்ல. இங்கே அங்கே அந்த கஷ்டத்தினால வந்த நிறைய பேத்துக்கு 3 ஏக்கர் இடமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்காங்களாமா. அவங்க ரொம்ப காலமாக இங்கே தான் இருக்காங்க. இது அவங்க ஏரியா தான். அதை காட்டி இதை காட்டுங்கள. இவரையுமா குண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. எவனாவது போட்டு விட்டானே. ஆமா பண்ணுவானுங்க ஏதாவது ஒண்ணு. புரட்சி தலைவி இங்கே வந்து வஉசி அவர்களோட நினைவு நிறையா வச்சுருக்காங்க. அவர் யங்கா இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்த பல தலைவர்களோட நினைவாக நிறைய மணிமண்டபங்கள் கட்டி அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கடத்த முடியும். புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பெரிய தலைவர்கள், கமலஹாசன் கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு 10 பேஜாவது புக்கு படிங்க, ஒரு 10 பேஜாவது எழுதுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஊரில், ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இவங்கெல்லாம் எப்படி புரட்சியாளர் ஆனாங்க, இவங்களுக்கு எப்படி அந்த புரட்சி சிந்தனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வியப்பாக இருக்குது. சொல்லுங்க, வஉசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல் ஃப்ரீடம் ஃபைட்டர். சொத்துக்களெல்லாம் இழந்தாரு, எல்லா சொத்துல இளமை வாழ்க்கையை இழந்தாரு. இவங்களுக்காக கப்பலை வாங்கி கடைசியில் தெருவில் போன தான் மிச்சம். 40 வருஷம் இவர் வந்து பிரிசனில் போடுறாங்க, ஜெயிலில், கோவை சிறையில். 20 வருஷத்தில் ரிலீஸ் ஆகிறாரு. அவர் ரிலீஸ் ஆகும்போது பெரும் திரளாக கூட்டம் வரும்னு அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் 2 பேர் தான் அவரை ரிசீவ் பண்ண போயிருந்தாங்க. அவர் வச்சிருந்த கப்பலையும் வித்து தின்னு போட்டாங்களா. இந்த மாதிரி ரியல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ரியல் போராளிகள், ரியல் அரசியல் தலைவர்கள், இந்த மாதிரி உண்மையான ஆட்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போது நான் சொல்ல வேணாம், கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்கள்.